நடிகர் காக்கா ராதாகிருஷ்ணன் திருச்சி சங்கிலியாண்டபுரத்தைச் சேர்ந்தவர். சிறுவயதிலேயே தந்தையை இழந்தார். படிப்பின் மீது ஆர்வம் இல்லாததால் 6 வயதிலேயே கூத்து நாடகக் குழுவில் இணைந்தார். பின்னர் என்.எஸ். கிருஷ்ணன் நாடகக் குழுவில் இணைந்தார். சிறுவயதில் 1940இல் உத்தமபுத்திரன் என்ற திரைப்படத்தில் அறிமுகமானார். 1949இல் மங்கையர்க்கரசி என்ற திரைப்படத்தில் நடித்தார். மங்கையர்க்கரசி திரைப்படத்தில் இவரது தாயார் வேலை வாங்குவதற்கு எல்லோரையும் காக்கா பிடி என்று சொல்லுவார். ஆனால் இவர் உண்மையான காக்கா பறவையை பிடித்து கொண்டு வருவார். அப்பொழுது முதல் காக்கா ராதாகிருஷ்ணன் என்று அழைக்கப்படுகிறார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை மேடை நாடகத்துறைக்கு அறிமுகம் செய்து வைத்தவர் காக்கா ராதாகிருஷ்ணன். பின்னர் நல்ல தம்பி, மனோகரா, தாய்க்கு பின் தாரம், வந்தாலே மகராசி உட்பட பல திரைப்படங்களில் நடித்தார். குணா, தேவர் மகன், வசூல் ராஜா எம்பிபிஎஸ், உன்னை தேடி, காதலுக்கு மரியாதை, உனக்காக எல்லாம் உனக்காக, மாயி போன்ற திரைப்படங்களில் நடித்துள்ளார். 600க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார். தமிழ், தெலுங்கு, மலையாள மொழிகளில் நடித்துள்ளார். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.